Hi students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ். எக்ஸசைஸ் 2.2ல உள்ள ப்ராப்ளம்ஸை வந்து இந்த வீடியோல எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத டீடைலா வந்து பார்க்கலாம். சரிங்களா? எக்ஸசைஸ் 2.2 ப்ராப்ளம் நம்பர் 1. For what values of natural numbers n 4 power n can end with the digit 6? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அதாவது n வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன அர்த்தம்? அதாவது 1 2 3 இந்த மாதிரி வந்து இந்த வேல்யூஸ் வந்து இருக்கும். அதாவது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது எந்த வேல்யூ ஆஃப் என்ல வந்து இந்த 4 பவர் n இருக்கு பார்த்தீங்களா, அதோட எண்ட் ஆஃப் டிஜிட் வந்து 6 வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து n is equal to 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? n is equal to 1 என்ன அர்த்தம்? அதாவது 4 பவர் n, அதாவது 4 பவர் 1 is equal to 4 தானே. ஸோ 4 வந்து பார்த்துக்கோங்க. இந்த டிஜிட் வந்து 6ல வந்து எண்ட் ஆகுதா? இல்ல. ஸோ n is equal to 1 அப்போ வந்து எனக்கு வந்து டிஜிட் வந்து 6ல வந்து எண்ட் ஆகல. ஸோ இது வந்து எனக்கு வந்து வேல்யூ வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து n is equal to 2 அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன். ஸோ 4 பவர் n வந்து என்னது? 4 ஸ்கொயர், that is equal to 4 into 4 which is equal to 16. எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா end of digit வந்து 6 வந்து இருக்கு. So n is equal to 2 அப்போ எனக்கு வந்து end of digit வந்து 6 வந்து கிடைக்குது. இப்போ next n is equal to 3 வந்து போடுறேன். 4 cube 4 into 4 into 4, அதாவது 16 into 4 64. ஸோ எனக்கு வந்து 4ல வந்து முடியுது. ஸோ இது வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து n is equal to 4 போடும்போது 4 பவர் 4 that is equal to 4 into 4 into 4 into 4. So 64 into 4 256. So end of digit வந்து பாருங்க 6ல வந்து முடியுது. So satisfy ஆகுது. So n is equal to 2, 4, next வந்து n is equal to 5 வந்து போடுறேன். என்ன கிடைக்கும்? 4 power 5 வந்து கிடைக்கும். அதாவது 4 into 4 into 4 into 4 into 4. அதாவது 256 into 4. சரிங்களா? ஏற்கனவே இந்த 4 power 4 வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதோட into 4 வந்து பண்ணீங்கன்னா 1024 வந்து கிடைக்கும். ஸோ எண்ட் ஆஃப் டிஜிட் வந்து பாருங்க 4ல வந்து முடியுது. ஸோ எனக்கு இது தேவையில்லை. நெக்ஸ்ட் n is equal to 6 4 பவர் 6 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 4 into 4 into 4 into 4 into 4 into 4, அதாவது 6 times 4. ஏற்கனவே 5 times 4 வந்து 1024 கிடைச்சிருக்கு. அதோட 4 வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4096 வந்து கிடைக்கும். எண்ட் ஆஃப் டிஜிட் வந்து எஸ் 6. ஸோ 246, இதே மாதிரி இன்னும் 2 வேல்யூக்கு மட்டும் பார்க்கலாம். So 4 power 7 that is equal to 7 times 4. 4, 5, 6, 7. So 4096 into 4 என்ன கிடைக்கும்னா 16384 வந்து கிடைக்கும். End of digit வந்து 4. So இது கிடையாது. So n is equal to 8 வந்து போடுறேன். 4 power 8 that is equal to 8 times 4. 1, 2, 3, 4, 5, 6, 7. So 8. That is equal to என்னது? மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 65,536 வந்து கிடைக்கும். எண்ட் ஆஃப் டிஜிட் வந்து பாருங்க 6ல வந்து முடியுது. சரிங்களா? ஸோ 8. ஸோ இப்படியே வந்து போய்கிட்டே வந்திருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன வந்து தெரியுது? அதாவது இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸா? ஸோ மித்ததை வந்து பாருங்க எப்படி வந்து இருக்கு? அதாவது n is equal to 1, 3, 5, 7. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எண்ட் ஆஃப் டிஜிட் வந்து என்ன கிடைச்சிருக்கு? 4 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ n is equal to ஈவனா வந்து இருக்கும்போது, அதாவது n is equal to ஈவன் நம்பர்ஸா வந்து இருக்கும்போது நம்மளுக்கு எண்ட் ஆஃப் டிஜிட் வந்து என்ன கிடைச்சிருக்கு? 6 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ என்ன வந்து ஆன்சர் வந்து எழுதணும்? அதாவது therefore for even numbers of n 4 power n ends with digit 6. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அதாவது n ஈவனா இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து அதோட எண்டிங் டிஜிட் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 6ல வந்து முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. எக்ஸசைஸ் 2.2 ப்ராப்ளம் நம்பர் 2. If m
comma n are natural numbers. For what value of m does 2 power n into 5 power m ends in 5? இதுவும் previous problem மாதிரி தான். பட் ஆனா வந்து இங்க வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரெண்டு நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும், n and m. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அதே டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இங்க வந்து 2 பவர் n வந்து எடுத்துக்கிறேன், இங்கிட்டு வந்து 5 பவர் m வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இங்க nக்கு வந்து நான் வந்து என்ன வேல்யூ எல்லாம் கொடுக்க போறேன்னா 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து கொடுக்க போறேன். அதே மாதிரி mக்கு வந்து அதே மாதிரி வேல்யூஸ் 1 2 3 4 5 இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து கொடுக்க போறேன். ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க m and m. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து n is equal to 1 அப்போ என்ன கிடைக்கும், 2 power 1, that is equal to என்னது, 2 power 1 வந்து வெறும் 2 தான். ஸோ நெக்ஸ்ட் n is equal to 2. அப்போ 2 power 2 வந்து எனக்கு என்ன கிடைக்கும், 2 into 2 that is equal to 4 வந்து கிடைக்கும். இப்போ n is equal to 3. 3 அப்போ என்ன கிடைக்கும், 2 power n தானே. ஸோ 2 cube 2 into 2 into 2, அதாவது 2 வந்து 3 times மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 4 into 2 8 வந்து கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் n is equal to 4. 2 power 4 that is equal to 4 times வந்து 2 வந்து மல்டிப்ளை பண்ணணும். பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், ஏற்கனவே 8 கண்டுபிடிச்சாச்சு, 8 into 2 16. நெக்ஸ்ட் n is equal to 5. 2 power 5 is equal to என்னது, அதாவது 2 into 2 into 2 into 2 into 2. ஸோ ஏற்கனவே 4 times வந்து 16 வந்து கிடைச்சிருச்சு, 16 into 2 32. ஸோ இதுதான் 2 power n ஓட வேல்யூ. சிமிலர்லி 5 power m வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ m is equal to 1 அப்போ 5 power 1 வந்து என்னது, வெறும் 5 தான் வந்து கிடைக்கும். ஸோ m is equal to 2 5 square. சரிங்களா? அதாவது என்ன அர்த்தம், 5 into 5. ஸோ that is equal to 25. நெக்ஸ்ட் m is equal to 3. 5 cube that is equal to என்னது, 5 into 5 into 5. 5 5s are 25, 25 5s are 125. So m is equal to 4. 5 power 4 that is equal to என்னது, 5 into 5 into 5 into 5 which is equal to ஏற்கனவே 125 வந்து கண்டுபிடிச்சாச்சு, into 5 என்ன கிடைக்கும், 125 into 5 வந்து பண்ணி பாருங்க. 25 remainder 2 10 12 625 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ 625. ஸோ m is equal to அடுத்து வந்து 5 5 power 5. So that is equal to 5 into 5 into 5 into 5 into 5. ஏற்கனவே 625 வந்து கண்டுபிடிச்சாச்சு, into 5. ஸோ என்ன கிடைக்கும், 25 remainder 2 10 12 remainder 1 30 31 3125 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2 power nல வந்து எண்ட் ஆகிற டிஜிட்லாம் எப்படி எண்ட் ஆயிருக்கு, 2 4 8 6 2 எல்லாமே வந்து ஈவன் நம்பர் எண்டிங்ஸா வந்து இருக்கு. சரிங்களா? ஈவன் நம்பர்ல வந்து எண்ட் ஆகுது 2 பவர் என்னோட வேல்யூஸ். சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து 5 பவர் m எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட எண்டிங் டிஜிட் வந்து என்னவா இருக்கு, 5 வந்து இருக்கு. எல்லாமே 5 தான் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ எண்டிங் டிஜிட் வந்து 5. இப்போ ஒரு நம்பர் வந்து 5 வந்து எண்ட் ஆகுது, 5 ஓட நீங்க ஈவன் நம்பர்ஸ் எதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், எண்டிங் டிஜிட் 0 தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, 5 into 2 10, 5 into 4 வந்து என்ன கிடைக்கும், 20 வந்து கிடைக்கும். எண்டிங் டிஜிட் 0 ஸோ 5 into 6 30, எண்டிங் டிஜிட் 0. நெக்ஸ்ட் 5 into 8, எண்டிங் டிஜிட் வந்து என்னது, 40 0. நெக்ஸ்ட் 5 into 10, அதாவது 0வால எண்ட் ஆனாலும் 50 தான் வந்து கிடைக்கும். இதுவும் வந்து 0. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த எல்லா ஈவன் நம்பர்ஸ்ல வந்து இது எண்ட் ஆகுது, இது வந்து 5ல வந்து எண்ட் ஆகுது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், எப்பயும் 0 தான் வந்து கிடைக்கும், 5 வந்து கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ எப்படி வந்து ஆன்சர் வந்து எழுதணும், therefore 2 power n into 5 power m always ends only in 0. சரிங்களா? ஸோ இது வந்து does not exist. சரிங்களா? ends in 5 வந்து does not exist. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ends in 0 தான், 5ல வந்து எண்ட் ஆகாது. It do not ends with 5, ends with digit 5.
Exercise 2.2, problem number 3. Find the HCF of 2,52,525 and 3,63,636. ரெண்டுமே பெரிய நம்பர். ஸோ எப்படி HCF வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும், யூக்ளிட் டிவிஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பை யூக்ளிட் division algorithm. அதோட ஃபார்முலா வந்து என்னது, a is equal to bq plus r. சரிங்களா? 0 is less than or equal to r is less than of b, mod of b. சரிங்களா? ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. இங்க வந்து a வந்து என்னது, ab நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா? a வந்து இந்த ரெண்டு நம்பர்ல பிக்கஸ்ட் நம்பர் எதுவோ அதுதான் வந்து a. ஸோ இதை வந்து a வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து b வந்து என்னது, இந்த நம்பர் 252,525. ஸோ எப்படி வந்து எழுதணும், அதாவது 3,63,636 is equal to 2,52,525. இப்போ q வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ 363636 இங்க வந்து 252525. ஸோ ஒன் டைம் டிவைட் ஆகுமா? ஸோ 252525. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், இங்கே 1 1 1. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து 1 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ எத்தனை 1, 6 1 வந்து கிடைக்கும். ஸோ 6 1 வந்து போட்டாச்சு. ஸோ இது வந்து என்னது, கோஷியன்ட். இது வந்து ரிமைண்டர். ஸோ இப்போ QR கண்டுபிடிச்சாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே வந்து 1, ரிமைண்டர் வந்து 1 2 3 4 5 6. ஸோ இப்போ அந்த ரிமைண்டரை வந்து செக் பண்ணுங்க. is equal to 0வா? இல்லை, is not equal to 0. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ப்ராசஸை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்து இருக்கணும். எப்போ வந்து 0 வருதோ அப்போ தான் வந்து நம்ம வந்து ப்ராசஸை வந்து நிப்பாட்டணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஆ வந்து மாறிடும். 2,52,525. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு வந்து பி ஆகிடும். 111111. சரிங்களா? ஸோ இன்டூ இப்போ அதே மாதிரி ரிமைண்டர் அண்ட் கோஷியன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி டிவைட் பண்ணுங்க. உள்ள என்ன வரும், 252525. சரிங்களா? ஸோ இங்கே வந்து 111111. ஸோ 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கும், எல்லாமே 2 வந்து கிடைக்குமா? ஸோ 2 2 2 2 2 2. ரிமைனிங் வந்து என்ன கிடைக்கும், இங்கே 3, இங்கே 0, இங்கே 3, இங்கே 0, இங்கே 3. சரிங்களா? ஸோ இது வந்து கோஷியன்ட், இது வந்து ரிமைண்டர். ஸோ கியூவில் வந்து 2 போட்டுக்கோங்க. ரிமைண்டரில் வந்து என்ன வரும், 30,303 வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து 0வா? ஸோ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ என்னாகும், இது வந்து ஏஆ வந்து மாறிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து பிஆ வந்து மாறிடும். ஸோ இப்போ அதே மாதிரி கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 30. ஸோ இங்கே வந்து என்ன வரும், அதாவது 1,11,111 வந்து வரும். இங்கே வெளியில் வந்து 30303. ஸோ 3 டைம்ஸ் வந்து பண்ணி பாருங்க. என்ன கிடைக்கும், அதாவது இன்டூ 3 வந்து போட்டோம்னா இங்கே என்ன கிடைக்கும், 09, இங்கே 909. ஸோ இந்த மாதிரி வேல்யூ வந்து கிடைக்கும். 90,909. சரிங்களா? ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 20,202 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் இது கோஷியன்ட், இது வந்து ரிமைண்டர். ஸோ 3, இங்கே வந்து 2202. ஸோ இது வந்து ஈக்குவல் டு 0வா? நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதை ரிப்பீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ 30,303 இங்கே வரும். இங்கே வந்து 20,202. ஸோ இப்போ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து என்ன? ஸோ உள்ளே வந்து 30,303, இங்கே வந்து 20,202. ஒன் டைமா 20,202. இங்கே என்ன கிடைக்கும், 10,111 வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து கோஷியன்ட், இது வந்து ரிமைண்டர். ஸோ கோஷியன்ட் இடத்துல 1, ரிமைண்டரில் வந்து 10,101. இது வந்து ஈக்குவல் டு 0வா? இல்லை. சரிங்களா? திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. 20,202 இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன கிடைக்கும், 10101. இப்போ கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து பாருங்க, உள்ள 20202, இங்கே வந்து 10101. எக்ஸாக்டாக 2 டைம்ஸில் டிவைட் ஆகுமா?
ஸோ இப்போ வந்து ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு வந்து 0 வந்து கிடச்சிருச்சு சரிங்களா. ஸோ இங்கே 2 ரிமைண்டர் வந்து என்னது 0. ஸோ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. அப்போ அது கரஸ்பாண்டிங் ஆன பி வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து HCF. ஸோ என்ன கிடச்சிருக்கு 10,101. இதுதான் வந்து HCF. Therefore, highest common factor of 25, 25, 25 and 36, 36, 36 is 10,101. So, இந்த answer வந்து highlight பண்ணுங்க. Exercise 2.2 problem number 4. If 13,824 is equal to 2 power a into 3 power b, then find a and b. ஸோ இங்கே வந்து பவர்ஸில் இருக்க வேல்யூஸை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஏ அண்ட் பி என்ன அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலமாக இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே கண்டுபிடிங்க. நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் சரிங்களா. இது ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து நீங்க வந்து படிச்சிருப்பீங்க, அதே மெத்தட் தான். ஸோ என்ன பண்ணணும், இப்போ அந்த 13,824 வந்து இருக்கு. இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன நம்பர்ஸ்னால டிவைட் பண்ணணும். இங்க வந்து 2 and 3 தான் நம்மளுக்கு வந்து மெயினா வந்து தேவை. ஸோ 2னால டிவைட் பண்ண முடியுமா இல்லை 3னால டிவைட் பண்ண முடியுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. இங்க 4ல வந்து முடிஞ்சிருக்கா, 4 வந்து ஈவன் நம்பர். ஸோ 2னால கட்டாயம் வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து 2 வந்து போட்டுக்கோங்க. 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 13 வந்து எத்தனை தடவை வந்து டிவைட் பண்ண முடியும், 6 டைம்ஸ் வந்து 12. ரிமைனிங் வந்து என்ன கிடைக்கும், 18 வந்து கிடைக்கும். 18ல் வந்து 9 டைம்ஸா, நெக்ஸ்ட்டு 2/2 1, 4/2 2 சரிங்களா. இங்கே திரும்ப வந்து ஈவன் நம்பரில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ 2னால டிவைட் பண்ண முடியும். என்ன கிடைக்கும், அதாவது 6 வந்து 3 டைம்ஸ், இங்கே 9 இருக்கு, 4 டைம்ஸ் வந்து 8ஆ, 11 வந்து மிச்சம் கிடைச்சிருக்கு. 11 வந்து 5 டைம்ஸ் 10, நெக்ஸ்ட் 12 6 டைம்ஸ் சரிங்களா. திரும்பவும் வந்து ஈவன் நம்பர்ல முடிஞ்சிருக்கு. ஸோ டிவைட் பண்ணுங்க, 2னால முடியும் சரிங்களா. ஸோ 3/2 வந்து என்னது 1, நெக்ஸ்ட் 14 வந்து இருக்கு, 14/2 7, 5/2 வந்து 2 டைம்ஸ் வந்து 4, 1 ரிமைனிங் கிடைக்கும், 16 வந்து 8 டைம்ஸ். ஸோ திரும்பவும் வந்து என்ன கிடைச்சிருக்கு, ஈவன் நம்பர். ஸோ 2னால டிவைட் பண்ணலாம். ஸோ என்ன கிடைக்கும், 17னா 8 டைம்ஸ் 16 சரிங்களா. ரிமைனிங் 12 வந்து எத்தனை தடவை 6 டைம்ஸ் தான், நெக்ஸ்ட் 8 வந்து 4 டைம்ஸ், திரும்ப வந்து ஈவன். ஸோ 2னால டிவைட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும் 4, 8/2 4, 6/2 வந்து 3, திரும்பி 4/2 வந்து 2, திரும்ப ஈவன். ஸோ 2 போட்டோன்னா என்ன கிடைக்கும், 2 டைம்ஸ் 4ஆ, நெக்ஸ்ட் 3ல வந்து 2 டிவைட் பண்ணா 1, நெக்ஸ்ட் 12 வந்து இருக்கு 16. ஸோ திரும்பவும் வந்து 2னால டிவைட் பண்ணலாம், என்ன கிடைக்கும் 108 வந்து கிடைக்கும். திரும்ப 2ஆல டிவைட் பண்ணிங்கன்னா 10 வந்து 5 டைம்ஸ், 8 வந்து 4 டைம்ஸ், திரும்ப வந்து 2ஆல டிவைட் பண்ணலாம், என்ன கிடைக்கும், அதாவது 2 டைம்ஸ் 4 14 இருக்கு 7. ஸோ 3னால இப்போ வந்து டிவைட் பண்ணலாம். 27 வந்து 2னால போகாதுல்ல, இது வந்து என்னது ஈவன் நம்பர். ஸோ 3னால டிவைட் பண்ணிங்கன்னா 9 வந்து கிடைக்கும், இங்கே வந்து 3 சரிங்களா. ஸோ இங்கே 9 3 அப்படியே வந்து எடுத்துக்கிறேன். திரும்ப வந்து எத்தனை 3 டைம்ஸா, ஸோ 3 1 சரிங்களா. ஸோ இப்போ வந்து 13,824 இதை வந்து 2 and 3னால நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாமா, அதாவது 2 into 3. இப்போ எவ்வளோ டைம் 2 இருக்கு, எவ்வளோ டைம் 3 இருக்கு அப்படின்றத பாருங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ 8 9 டைம்ஸ் வந்து 2 வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து 9 வந்து போட்டுக்கோங்க. 3 வந்து எத்தனை டைம் வந்திருக்கு, 1 2 3. அதாவது இந்த ஸ்டெப்பை தான் அப்படியே வந்து மேலே கொண்டு போயிருக்கோம். ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணிக்காதீங்க சரிங்களா. ஸோ 3 டைம்ஸ் வந்து பி வந்து இருக்கு. ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணுங்க, 2 பவர் ஏ இன்டூ 3 பவர் பியோட. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஏயோட வேல்யூ வந்து 9, பியோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா. therefore the values of a is equal to என்னது 9, b is equal to 3. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். Exercise 2.2 problem number 5. If P1 power of x1 into P2 x2 power of x2 into P3 to the power of x3 into P4 to the power of x4 is equal to
வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். 1,13,400 where P1, P2, P3, P4 are prime in ascending order and X1, X2, X3, X4 are integers. Then find the value of P1, P2, P3, P4 and X1, X2, X3 and X4. என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைக்குது. அப்படின்னா இங்கே பியில் இருக்க வேல்யூஸ் வந்து என்ன, எக்ஸில் இருக்க வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இன்னொரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க, பி எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இன்னொன்று வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் வந்துருக்கு, அதாவது ஸ்மால் நம்பர் டு கிரேட்டர் நம்பர் அந்த ஆர்டரில் வந்துருக்கு. இந்த X1, X2 எல்லாமே என்னது, இன்டீஜர்ஸ். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா வேல்யூ ஆஃப் பி அண்ட் எக்ஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். U1, P1, P2, P3 and P4 இது எல்லாமே என்னது, prime numbers. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, ascending order, small number to big number அந்த ஆர்டர்ல வந்து இருக்கு. சரிங்களா? prime நம்பர்னா என்ன அர்த்தம், அதாவது அந்த நம்பர்ஸ்க்கு வந்து அந்த நம்பர் மட்டும்தான் ஃபேக்டரா வந்து இருக்கும், அப்புறம் வந்து 1 அப்படின்ற நம்பர் வந்து ஃபேக்டரா வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ 7 எடுத்துட்டோம்னா இது வந்து 7 மட்டும்தான் அந்த நம்பருக்கோட ஃபேக்டர், அப்புறம் வந்து 1. சரிங்களா? அதே மாதிரி தான் 23. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே வந்து என்னது, பிரைம் நம்பர். வேற எந்த நம்பர்னாலையும் அதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ண முடியாது, அதர் தென் இட்ஸ் ஓன் நம்பர் அண்ட் 1. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்னது, பிரைம் நம்பர். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதுக்கு ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி x1, x2, x3, x4 இது எல்லாமே என்னது, இன்டீஜர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்டீஜர்ஸ்னா நம்பர்ஸ் ஃப்ரம் 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான். சரிங்களா? யூசிங் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இப்போ என்ன இருக்கு, 1, 1, 3, 4, 0, 0. ஸோ இந்த நம்பர் இப்போ எண்டிங் டிஜிட் வந்து 0ல இருக்கு, 2னால டிவைட் பண்ணுங்க. ஸோ 2னால டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 56,700 வந்து கிடைக்கும். திரும்ப 2னால டிவைட் பண்ணலாமா, 2னால டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 28,350 வந்து கிடைக்கும். திரும்ப வந்து 2னால டிவைட் பண்ணலாமா, ஸோ பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 14,175 வந்து கிடைக்கும். ஸோ 5ல முடிஞ்சிருக்கு, ஈவன் நம்பர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் 3னால டிவைட் பண்ணி பாருங்க, டிவைட் ஆகுமான்னு. எஸ் ஆகும். ஸோ 3னால டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 14 வந்து 12 வந்து 4 டைம்ஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட் 21 வந்து எத்தனை தடவை வந்து போகும், 7 டைம்ஸ் 21. நெக்ஸ்ட் 7 இருக்கு, 2 டைம்ஸ் 6, ரிமைனிங் 15, 5. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கிடைக்குது. ஸோ இதை வந்து 5னால டிவைட் பண்ணலாமா ஈஸியா. ஸோ அதுக்கு முன்னாடி 3னால போகுமான்னு வந்து பாருங்க. சரிங்களா? எஸ் போகும், டிவைட் ஆகும். ஸோ 3 டேபிள் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், இங்கே வந்து 1. சரிங்களா? 17 வந்து இருக்கு, 15 வந்து 5 டைம், 22 இருக்கு, 7 டைம்ஸ் 21, ரிமைனிங் 15 இருக்கு. 15 வந்து எத்தனை தடவை, 5 டைம்ஸ். ஸோ டிவைட் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் திரும்ப வந்து 3 டேபிள்னால டிவைட் ஆகும். இது 15 வந்து 5 டைம்ஸ், 7 வந்து 2 டைம்ஸா 6 டேபிள்னால. ஸோ ரிமைனிங் 15 வந்து இருக்கு. 15 இருக்கிறது வந்து என்னது, 15/3 வந்து 5. ஸோ 525. திரும்ப வந்து இதை வந்து 3 டேபிள்னால டிவைட் பண்ணலாமா, டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1. அதாவது 5ல வந்து 3 வந்து போகும், ரிமைனிங் 22 வந்துருக்கு. 21 வந்து 7 டைம்ஸ், நெக்ஸ்ட் 15 வந்து 5 டைம்ஸ். ஸோ இதில் வந்து போகுமா, 3 டேபிள் போகாது. நெக்ஸ்ட் 5 டேபிள்னால டிவைட் பண்ணலாம், பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 17 இருக்கு, 3 டைம்ஸ் 15. நெக்ஸ்ட் 25 வந்து 5 டைம்ஸ். ஸோ இதையும் 5னால டிவைட் பண்ணலாம், பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், நெக்ஸ்ட் வந்து என்ன கிடைக்கும், 35 வந்து இருக்கு, 7 டேபிள். ஸோ 7, ஸோ 1. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ
11340 is equal to எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இங்க 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. ஸோ 2 into 3 into 5 into 7. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ப்ரைம் நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் மாறி போட்டிருந்தாலும் அசெண்டிங் ஆர்டருக்கு வந்து கொண்டு வந்துருங்க. ஆர்டரில் 2 3 5 7 அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. 2 வந்து ப்ரைம் நம்பரா? எஸ். 3 வந்து ப்ரைம் நம்பரா? எஸ். 5ம் ப்ரைம் நம்பர், 7ம் ப்ரைம் நம்பர். ஸோ நம்மளுக்கு தேவையான பி வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்ல அந்த பவர்ஸ். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? எத்தனை தடவை இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணுங்க. ஸோ 1 2 3 3 டைம்ஸ் வந்து 2 வந்து இருக்கு. ஸோ இங்கே வந்து 3 வந்து போட்டுக்கோங்க. 3 வந்து எத்தனை தடவை இருக்கு? 1 2 3 4 4 டைம்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்கே வந்து 4. 5 வந்து எத்தனை டைம்ஸ் வந்து இருக்கு? 2 டைம்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்கே 2. 7 வந்து 1 டைம் வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. எடுத்து எழுதிக்கோங்க. therefore P1 is equal to 2, P2 is equal to 3, P3 is equal to 5, P4 is equal to 7. இதே மாதிரி x1 x2 x3 x4 எழுதணுமா? x1 is equal to என்னது? பவரில் இருக்குது 3. x2 is equal to என்னது? 3 பவரில் இருக்க 4. ஸோ x3 is equal to என்னது? 5க்கு மேலே இருக்க ஸ்கொயர். ஸோ 2. x4 is equal to என்னது? 7 பவர் 1. ஸோ 1. சரிங்களா? ஸோ இப்போ எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.